உன் சுய புத்தியை சாயாத. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லாத. உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என் அருமையான அண்ணன்மார், அக்காமார், அம்மா, அப்பா, தம்பி, தங்க, வாலிப பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தலை கூறுகிறேன். பிள்ளைகளா, வருங்காலத்தை பற்றி நான் உங்களை பயமுறுத்து சொல்லலை. ஆனால் வருங்காலங்கள் மிக கஷ்டமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை கர்த்தரை நம்புகிற மக்களுக்கு ஒரு சேதம் ஏற்படாது. சரியா? இதை நேராக நீங்கள் என்னுடைய மீட்டிங் வரும்போது நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கு காலையில் ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தை, உன் சுய புத்தியை சாயாத. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லாத. உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. சரியா? ரொம்ப முக்கியம். உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள பொழுது அவன் பாதை சேவைப்படுத்துவார். வாழ்க்கையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஈவன் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இவங்க வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிற காலத்தில் மற்றவங்களால் பகடி பண்ணப்பட்டவங்க. நீங்கள் நல்லா அவங்க வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். அதே போல தான் நானும் டிப்ளமா படிக்கும்போது சரி, என்னை ரொம்ப பகடி பண்ணுவாங்க. ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு முழந்தாள் போயிட்டு 2 கரத்தையும் கூப்பி, எசப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிம்பேன். ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் புக் ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். இருந்தால் கூட ஏசப்பாட்ட எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் திடீர்னு மறந்துடக்கூடாது, நீங்கள் தான் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் மேலே முழு நம்பிக்கை வைப்பேன். என் கூட படித்த எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி நீங்கள் என் கூட எக்ஸாம் ஹாலுக்கு வாங்கன்னு சொல்லும்போது எங்கேருந்து தான் அந்த ஞானம் வரும்னு தெரியாது. கருகலான கொஸ்டின்ஸ் கூட நான் படிச்சிருக்க மாட்டேன், ஆனால் கூட அது என் மனசுக்கு வந்துடும். நான் என்ன எழுதணும்னு வந்துடும். அதே போல் தான் நான் சாதாரண டிப்ளமா சிஎம்சியில் குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. அது இந்தியா முழுவதும் எம்டி பத்தாலஜிஸ்ட், பெரிய பெரிய பயோகெமிஸ்ட்ரி, பெரிய பெரிய பத்தாலஜிஸ்ட் எழுதுவாங்க. நான் ஒருத்தன் தான் எல்லாரோட கம்மியாக படித்தவன். சரியா? ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்கூலில். அப்போ அந்த கொஸ்டின்ஸ்க்கு சாம்பிள் அனுப்புவாங்க. அந்த சாம்பிள் அனுப்பும்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அப்போ அந்த சாம்பிள் வரும்போதும் நான் என்னுடைய கிளினிக்கில் அந்த சாம்பிள் எடுத்து முழந்தாள் போயிட்டு, ஏசப்பா சாம்பிள் அனுப்பிச்சிருக்காங்க, இல்லை என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க எனக்கு தெரியாது, கொஸ்டின் வரும், போஸ்ட்டில் வந்துடும், அதே டைமில் வந்துடும், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. சிலது ஈஸியாக இருக்கும், சிலது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த தியரியை அனுப்புவாங்க. தியரியில் சில சிலலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையில் நான் 4 தடவை ஆல் இண்டியாவில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். காரணம் என்ன தெரியுமா? என் சுய புத்தியை நான் நம்பலை. இவ்வளோ பெரிய புக்கு படித்தா கூட நான் என் சுய புத்தியை நம்பலை. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்ஸாம். பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு எக்ஸாமில் நான் வேறு எந்த உதாரணம் சொல்ல, என்னுடைய உதாரணத்தை சொல்கிறேனே. வேர்ல்டு எக்ஸாமில் அனட்டமி வரும், ஆப்ரேஷன்ஸ் வரும், ட்ரீட்மெண்ட் தவிர எல்லாமே வரும். சரியா? ஒரு கொஸ்டின் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. அப்போ ஆக்சுவலாக இதில் நான் பங்கு பெறக்கூடாது. ஆனால் நான் மாஸ்டர் டிகிரி படித்ததுனாலே நான் அலோவ் பண்ணாங்க. இதில் ஃபுல்லாகவே டாக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் பயங்கர கருகலாக இருந்துச்சு. உண்மையில் அந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்கிற எம்டி மைக்ரோபாலஜிலையோ பத்தாலஜிலையோ அல்லது மற்ற சர்ஜிக்கலையோ கிடையாது.
அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது நான் அதுக்கு முன்னாடி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி 2 டேஸில் முடிக்கணும். ஏசப்பா, நீங்கள் எல்லாத்தையும் படைச்சவங்க, உமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. சரி, நான் இவ்வளோ நாள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்குன்னு சொல்லி மைக்ரோவேவ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அண்ணன். பாருங்கள், எனக்கு பின்னாடி ஏசப்பா என் தோளில் கை வச்சு, தங்கம் இந்த சொல்யூஷனை தொடாத, இது எக்ஸ்பைரி ஆச்சு, தங்கம் நீ செய்கிற இந்த முறை சரியில்லை, இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அழகாக சொல்லி கொடுத்தார். நீங்கள் மைக்ரோவேவ் படிச்சிருந்தா தெரியும், இல்லை மற்ற லேப் விஷயம் படிச்சிருந்தா தெரியும். pH 9.2, அது சரித்திரத்தில் அந்த மாதிரி வர்றது கஷ்டம். கடைசியில் எனக்கு மட்டும் ஆண்டவர் சொன்னார், தங்கம் நீ புது கல்ச்சர் மீடியா கண்டுபிடிச்சலாம் ஃபங்கஸ்க்கு, அதில் இதை போடு, அதில் ரிசல்ட் வருனார். கரெக்டாக 8 ஹவர்ஸில் கேண்டிடா ஆல்பிகன்ஸ் வந்துச்சு. நான் அதை எழுதினேன், ப்ரூவ் பண்ணேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் மெலிட்டஸில் பயங்கர டயபெட்டிக்கு, கால் அழுகி போச்சு, கேங்க்ரீன் ஆச்சு. சரி, இந்த கேங்க்ரீன் ஆச்சு, கார்டியக் அரெஸ்ட் வரப்போகுது, யூரியா கையாக போச்சு, பேஷண்ட்ஸ் ஆகணும், இதுக்கு ஒரே வழி காலை வெட்டணும். ஆனால் என்கிட்ட இருக்க ஏசப்பா சொன்னார், எனக்கு ரொம்ப கஷ்டம், காலை வெட்டினா அவன் என்ன ஆவான். அப்போல்லாம் செயற்கை காலெலாம் ரொம்ப கிடையாது, சும்மா ஒரு கட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ ஏசப்பட கேட்டு, ஏசப்பா காலை காப்பாற்றினா என்ன செய்யணும்? டக்குன்னு பாயிண்டாக சொன்னார். குளோரமைஸ் இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த காலில் இன்ஜெக்ட் பண்ண, ஐவிலையும் கொடு. ஆனால் குளோரமைசின் நீ எடுத்தனா கண்டிப்பாக WBC குறையும் வெள்ளனுக்கு. அதை நீ பேக் செல் வழியாக ரீப்ளேஸ் பண்ண, காலை ஒரு வாரத்தில் காப்பாற்றிடுறேன்னு சொன்னார். அதேமான எழுதிட்டு எனக்கு ரிசல்ட் வரலாம், திக்கு தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் கோல்டு மெடல் கிடச்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னை விட படித்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் நான் என்னுடைய புத்தியை நம்பலை, என்னுடைய ஞானத்தை நம்பலை. பெரிய புக் படிப்பேன், 2000 4000 புக்கெல்லாம் படிப்பேன், ஆனால் அதை நான் நம்பலை. ஆனால் முழுவதுமாக சகலத்தையும் படைத்த ஆண்டவர் நம்புகிறேன். அதுபோல் கண்ணு பிள்ளைகளா பரீட்சைக்கு போகிறீங்க, சும்மா எனக்கு எல்லாம் தெரியும்னு போகக்கூடாது. முழந்தால் போட்டு ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அவர் பேசுவார். சரியா? இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் கர்த்தாவே, ஒருவரும் தன்னுடைய சுய புத்தினால் மேலே வர முடியாது. முதலாவது உம்முடைய கிருபை வேணும், முதலாவது உம்முடைய கைடன்ஸ் வேணும். உமக்கு எல்லாமே தெரியும்ப்பா, உனக்கு மறைவாந்த ஒன்றுமே கிடையாது. எல்லா ஞானிகளோட சிறந்த ஞானி நீர் தான். நீர் படைச்சதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், நீர் படைச்சதான் நம்ம படிக்கிறோம். எனவே பிள்ளைகளுக்குள்ள இறை பக்தியை தார், தேவனை தேடணுங்கிற உணர்வை தார். அவங்க சிம்பிளாக எலிமெண்ட்ரி கிளாஸ் படித்தாலும் சரி, +2 எழுதினாலும் சரி, கிராஜுவேஷன் எழுதினாலும் சரி, இல்லை அவங்க போஸ்ட் கிராஜுவேட் எழுதினாலும் சரி, PhD எழுதினாலும் சரி, இல்லை அவங்க டெக்னிக்கல் சம்மந்தமாக எழுதினாலும் சரி, எந்த எக்ஸாம் போகிற முன்னாடி படிக்க முன்னாடி முழந்தால் போட்டு ஜெபம் பண்ண செய்யுங்கப்பா. ஊர் சுற்ற வேண்டாப்பா. நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒத்து வராதுப்பா. நம்ம டியூஷன் போகிற அளவுக்கு நமக்கு பணமும் வசதி இருக்காது. ஆனால் உண்மை என் பிள்ளையை நம்பட்டோம். உண்மை நம்புகிற பிள்ளைகள் எல்லாருமே இந்த வரப்போகிற எக்ஸாமில் டிஸ்டிங்ஷன் பெறட்டும். அவருடைய கண்ணீரை தொடை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.